வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஜலத்தின் மேல் அசைவாடினவரே உமக்கு ஸ்தோத்திரம். வெளிச்சத்தை உண்டாக்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம். வெளிச்சம் நல்லது என்று கண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். வெளிச்சத்தையும் இருளையும் பிரித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். வெளிச்சத்துக்கு பகல் என்று பேரிட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இருளுக்கு இரவு என்று பேரிட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆகாய விரிவை உண்டு பண்ணினவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஜலத்தை பிரித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆகாய விரிவுக்கு வானம் என்று பேரிட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். வெட்டாந்தரை காண செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். வெட்டாந்தரைக்கு பூமி என்று பேரிட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்று பேரிட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். புல் பூண்டுகளை முளைப்பித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். கனி விருட்சங்களை முளைப்பித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். பெரிய சுடரை உண்டாக்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம். சிறிய சுடரை உண்டாக்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம். நட்சத்திரங்களை உண்டாக்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம். மகா மச்சங்களை சிருஷ்டித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீர்வாழும் ஜந்துக்களை சிருஷ்டித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். பட்சிகளை சிருஷ்டித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். நாட்டு மிருகங்களை உண்டாக்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஊரும் பிராணிகளை உண்டாக்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம். காட்டு மிருகங்களை உண்டாக்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம். தம் சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆணையும் பெண்ணையும் சிருஷ்டித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆணுக்கும் பெண்ணுக்கும் அதிகாரம் கொடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆணையும் பெண்ணையும் ஆசீர்வதித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஆகாரம் கொடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். சகல ஜீவன்களுக்கும் ஆகாரம் கொடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் மிகவும் நன்றாய் உண்டாக்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஏழாம் நாளை பரிசுத்தமாக்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஏதேன் தோட்டத்தில் மனுஷனை வைத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். விருட்சங்களை முளைக்க பண்ணினவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஜீவ விருட்சத்தை முளைக்க பண்ணினவரே உமக்கு ஸ்தோத்திரம். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை முளைக்க பண்ணினவரே உமக்கு ஸ்தோத்திரம். மனுஷனுக்கு ஏற்ற துணை உண்டாக்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம். மனுஷனின் விலா எலும்புகளில் இருந்து மனுஷியை உண்டாக்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஏதேன் தோட்டத்தில் உலாவினவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஏனோக்கை எடுத்து கொண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நோவாவை நீதிமானாக கண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நோவாவை நினைந்தருளினவரே உமக்கு ஸ்தோத்திரம். நோவாவுடன் இருந்த மிருகங்களை நினைந்தருளினரே உமக்கு ஸ்தோத்திரம். நோவாவை ஆசீர்வதித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். நோவாவின் குமாரரை ஆசீர்வதித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமை அழைத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமுக்கு தரிசனமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமுக்கு தேசத்தை கொடுப்பேன் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமின் விசுவாசத்தை நீதியாக எண்ணினவரே உமக்கு ஸ்தோத்திரம். அடிமை பெண் ஆகாரை விசாரித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமின் பேரை ஆபிரகாம் என மாற்றினவரே உமக்கு ஸ்தோத்திரம். சாராயின் பேரை சாரால் என மாற்றினவரே உமக்கு ஸ்தோத்திரம். 10 நீதிமான்களின் நிமித்தம் பட்டணத்தை அழிக்காதவரே உமக்கு ஸ்தோத்திரம். தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். சகல காரியங்களிலும் ஆபிரகாமை ஆசீர்வதித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஈசாக்குக்கு 100 மடங்கு பலன் அளித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். சொன்னதை செய்யும் அளவும் கைவிடாதவரே உமக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபோடு இருந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபின் பேரை இஸ்ரவேல் என மாற்றினவரே உமக்கு ஸ்தோத்திரம். பலிபீடத்தை உண்டாக்கு என யாக்கோபிடம் சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம். சர்வ வல்லமை உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். யோசேப்போடு இருந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். யோசேப்பின் மேல் கிருபை வைத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். யோசேப்பின் காரியத்தை வாய்க்க பண்ணினவரே உமக்கு ஸ்தோத்திரம். யோசேப்பை பழுக பண்ணினவரே உமக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபுடன் எகிப்துக்கு சென்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் புத்திரை நினைந்தருளினவரே உமக்கு ஸ்தோத்திரம். மோசேயை அழைத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். தம் ஜனத்தின் உபத்திரவத்தை பார்த்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். தம் ஜனத்தின் கூக்குரலை கேட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தம் ஜனத்தின் வேதனைகளை அறிந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். தம் ஜனத்தை விடுதலையாக்க இறங்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம். மோசேயுடன் இருந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். இருக்கிறவராக இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். மோசேக்கு போதனை செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். சுதேசிக்கும் பரதேசிக்கும் ஒரே பிரமாணம் தந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். எகிப்திலிருந்து தம் ஜனத்தை புறப்பட செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். முதற் பேர் அனைத்தையும் தன்னுடையதாக்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலுக்கு முன் சென்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். எனக்காய் யுத்தம் செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். செங்கடலை பிரித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம்.